என்ன பண்ணலாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்திருக்கோம். எந்த ஊர் பார்த்திங்கன்னா அச்சரப்பாக்கம். ஸோ அது வந்து பார்த்தா ட்ராவலாக எடுக்கலான்னு இருந்தேன்னா அது வந்து பார்த்தா சார்ஜ் வேறு இல்லை, அதனால தான் அது பண்ண இருக்குல்ல. ஸோ வந்து பார்த்தா நேற்று தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து என்ன வீடியோனா எப்படி சொல்ல தெரியல, ஆனால் இங்கே ஒருத்தர் இருக்கானா, இவன் தம்பி என் தங்கச்சி. ஸோ இது அச்சரப்பாக்கம் தான். ஸோ ஜாலியாக இருக்கும். ஸோ ஆமாம், சுற்றி வீடு தான். ஸோ என்ன பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து முடி வெட்டுறோம், அப்புறம் அடுத்த நாள் பீச்சுக்கு போகிறோம், அதுக்கு அடுத்த நாள் வீட்டுக்கு போய்டுவோம், அடுத்த நாள் கோவில் போகலாம் தான் இன்றைக்கி. இன்னும் அதுவும் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டுலாம் எடுத்தாலும் அது பார்த்தாதுன்ட்டு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கும் உடம்பு சரியில்லை, சளி. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா போல் இருக்குது ஒரு நிமிஷம். அதுவும் இல்லாமல் எனக்கு வேறு அடி வேறப்பட்டிருக்கு மண்டையில், அது உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இப்போ சொல்கிறேன், இந்த இடத்துல அடி வேறப்பட்டிருக்கு, தையல் போட்டிருக்காங்க முட்டை இது. அதனால வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஒழுங்காக பேச முடியல, ஒழுங்காக இதுவாக இருக்குது. முடியும் வெட்டணும். ஸோ முடி வெட்டிட்டு நல்லா தான் இருப்பேன். ஸோ முடி வெட்ட சொல்லியும் நான் ஷார்ட்ஸ் எடுத்துக்க முடியாது எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன சொல்ல உங்களுக்கு எடுத்தேன்னா, சாரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வீடியோ போடல. ஸோ ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் பார்க்குறீங்க, நான் லைக் போட மாட்டேங்கிங்க. சரி லைக் போடுங்க. சரி இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்கலாம். நான் சும்மா அதே இந்த வீடெலாம் சுற்றி காமிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த வீடியோவும் போடல. ஸோ சும்மா ஷார்ட்ஸ் ஏதாச்சும் போடலான்னு பார்த்தா வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆமாம், அந்த விஷயம் நான் சொல்கிறேன். என்னாச்சுன்னா என் ஃபோனு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு மாற்றலான்னு சொல்லி மாற்றினேன். இந்த பையனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஃபோன் பாஸ்வேர்டு மாற்றலான்னு. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் மாற்றினேன்னா பாஸ்வேர்டு மாற்ற சொல்ல இந்த பையன் என்ன ஆச்சுன்னா இந்த பாஸ்வேர்டு இவன் மாற்ற சொல்ல இந்த பையன் வந்து குறுக்கில் வந்து பார்த்துட்டே இருந்தான். இவன் மறைக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா பாஸ்வேர்டை மாற்றி 2 வாட்டி போட்டேன். என்ன போட்டேன்னே மறந்துடுச்சு. ஸோ நான் அதையும் மறந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனும் ரிப்பேரில் இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிலலாம் 800 700 சொல்கிறாங்க. இந்த இடத்துல போனால் 300 சொல்கிறாங்க. நம்மளே ரெடி பண்ணலாம், அது சுவிட்ச் ஆஃப் ஆக முடியுது, அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை நம்ம ஊருக்கு போய்ட்டு தான் அந்த ஃபோனை ரெடி பண்ணணும். ஸோ அந்த ஃபோனு எங்கே இருக்குது, அந்த ஃபோன் எங்கடா, ஃபோன் வீட்டில் இருக்குது. ஃபுல்லாக பாஸ்வேர்டு ஃபோன் பண்ணால் 32 நிமிஷம் இரு வேணா டீக்கிறாங்க வயசு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிலாம் நாங்கள் சாப்பிட்டோம். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க. சரி இதுக்கப்புறம் அவன் ஒருத்தர் பீத்திக்குப்பா. சரி விடுங்க, இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ வரும், நீங்களும் பாருங்கள். சரி கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா நான் குட் நியூஸும் இருக்குது, பேட் நியூஸும். ஒன்று வந்து நான் பேட் நியூஸ் சொல்லிட்டேன். என்னதுன்னா ஃபோன் உடஞ்சிருச்சு. ரெண்டாவது என்னதுன்னா நம்ம 6 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம் சார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வர உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னும் 4 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ப்ளீஸ் இன்னும் 4 வந்தால் 10 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும் இந்த வீடியோ, நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஃபண்டு தான். நாங்களாம் சும்மா கண்ணாமூச்சிலாம் விளையாடின்னு இருப்போம். ஸோ ஜாலியாக இருக்கும், நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இருங்க, இவங்க விளாட்டில் நாங்கள் குறும்பு தான். என்ன ஆச்சுன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க கைஸ். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க. நில்ற அந்த வீடை வந்து நான் சுற்றி காமிக்கிறேன். என்னதுன்னா இதுதான் எங்கள் வீடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீடு தான். ஸோ இதுதான் அந்த வீட்டில் தான் வாடகைக்கு இருக்காங்க. இதெல்லாம் எங்கள் வீடு தான். ஸோ இங்கேயும் நாங்கள் விளையாடின்னு இருப்போம். இங்கே படிக்கட்டு இருக்குது. ஸோ இது பாத்ரூம். ஸோ இதெல்லாம் இதுதான் வீடு, இது உள்ள தான் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் தான் பண்ணுவோம். கத்தாதீங்கடா அடிக்காதீங்க. எண்ணெய் அடிக்க, ஐயோ எண்ணெயும் அடிக்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அழைப்பறிய நம்மளால தாங்க முடியல. ஸோ வந்து பார்த்தா நிறுத்திடலாம். ஏய் கம்னுரா. ஸோ வந்து பார்த்தா நிறுத்தியாச்சு. ஸோ படத்துக்கு போகலான்ட்டு எங்கள் அப்பா சொன்னார். சரி போகலான்னு சொல்லிட்டு போனால் டிக்கெட் இல்லை, அப்படியே சொல்லி வந்துட்டோம். நாளைக்கு நம்ம பீச்சுக்கு போகிறதுல நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாளைக்கோ நாளானிக்கோ போகிறதுல பார்க்க போகிறீங்க. நாளைக்கு ஜாலியாக இருக்கும். நாளைக்கு என்ன விட்டிங்கன்னா என் அண்ணன் ஏதோ ஒன்று போட போகிறான் போல, அது நான் போட போகிறேன். இவன் ஒருத்தவன்
நான் இந்த சைடுல போறேன். பை சைஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா 7 ஃபோன் ஆஃப் ஆனதுல இருந்து இதுவா இருக்கு 3:51 ஆகுது. இன்னும் குளிக்கல. அது வரைக்கும் பை. ஒருத்தவ சரி நம்ம இவனும் வந்து பார்த்தா யூடியூப் சேனல் வச்சிருக்கான் ஸ்மைலி அக்கௌண்ட்ஸ் வந்து அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம गाइस இந்த பவுச் வந்து யாரு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தோற முடிச்சுக்கிறேன். முடிச்சதுதான் இல்லை சும்மா சொன்னேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த வீடியோவில் எதுவும் இல்லை என்னாச்சுன்னா நம்ம எந்த வீடியோவும் இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ப்ராங்க் பண்ண போகிறோம். அது யாருன்னு தெரியுமா? நம்ம கூடயே சுற்றி இருந்தது ஒருத்தர் சின்ன வாண்டி நம்ம லோகேஷன் தான் ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்மையாக இருக்கும். இப்போ அவர் இங்கே தான் அவங்க அம்மா கூட ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு அந்த இடத்துல. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அவரை செம்மையாக இப்படி அதுவும் வச்சுருக்காங்க. இந்த சைக்கிள் இருக்குங்களா அந்த இருக்கு அந்த சைக்கிள் இந்த மாதிரி தான் இதோ தான் இருக்குது இந்த சைக்கிள். இந்த சைக்கிள் தான் காணாமல் போயிடுச்சுனா என் தங்கச்சி ஓட்டின்னு இருக்கா. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் எங்கேயோ விட்டா டக்குன்னு காணாமல் போயிடுச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ட்ராக் பார்க்கணும். கன்ஃபார்மாக நம்புவானா தெரியல. ஆனால் அவனுக்கே நான் வீடியோ முடிச்சுட்டேன். நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் டே இந்த வீடியோ முடிச்சிடலாம்டா நான் ஒரு இன்ட்ரோ மட்டும் கூப்பிட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவனும் நம்பிட்டு போய் பார்த்துட்டு இருக்கான். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ பண்ண போகிறோம். சரி இருங்க நான் போய் பண்ணி கேமரா வச்சிட்டேன். ஸோ நான் வந்து அவனுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்ல போகிறேன் டே காணாமல் போயிடுச்சுடான்னு சொல்லிட்டு வாங்க. லோகேஷ் அது ஒன்றும் இல்லைடா. அது என் தங்கச்சி வந்து ஒரு சைக்கிள் ஓட்டிருந்தாளா அது தான் விட்டா என்னன்னு தெரியல. என்ன பண்ணுவாங்க முடியும் என் அண்ணன் தான் வந்து பார்த்தா வீடியோ எடுக்கிறோம். ஸோ அவன் மாராண்டை வச்சுப்பான் வீடியோ எடுக்கிற மாதிரி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். மாராண்டை அப்படியே எக்ஸைட் போட்டு கேட்குற மாதிரி வீடியோ பார்க்குற மாதிரி இப்போ தான் பண்ண போகிறான். எங்கேன்னு கேட்டு போய் தரவு போகிறான். சரி வாங்க நீங்களும் பாதி வீடியோ பார்த்துருப்பீங்க. அதனால தான் இப்போ வந்து சொல்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம். பாவி ஓட்டினாடா அவன் மாதிரிலாம் தப்பு இல்லை. எல்லாம் காவல் வச்சு போறேன். எங்க அப்பா புது சைக்கிள் அது விட்டுட்டு வாங்க சொல்லிக்கிறாங்க. அதுக்குள்ள கழிச்சுனா நீ காசு நான் பாவி அப்படி பண்ண சாடி இங்க வா நீ சாடில பூடி சாடி இவளா என்னன்னா ஓட்ட என்னது மொத்த சும்மா வீடியோவே பார்த்துட்டு கிடக்குறோம். சரி விடு ஏதோ பண்ணலாம். நம்ம வீடியோ எடுக்க சொல்ல கூட இந்த பழி ஊட்டி நான் தான் இல்லைல்ல. அப்போ அது கத்துது இவன் தானே ஓட்டினா வீடியோ எடுத்து முடிச்சுட்டு இவன் தானே ஓட்டினான். தேடலாம் சரி நம்ம பாத்ரூம் கொண்டு போய் தேடலாமா? அங்க இருக்காது கன்ஃபார்ம். நம்ம பாத்ரூம் பிராங்க் எப்படி இருந்துச்சு गाइस இதான் गाइस என் சைக்கிள். இத வந்து பாத்தீங்கன்னா இங்க வரா ஸோ வந்து பாத்தீங்கன்னா பிராங்க் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப ஆளுக்கு தானே அதனால முடிச்சிட்டோம். சரி இந்த வீடியோ தான் லாஜி காத்தோட நல்ல வீடியோ சொல்லிப்போம். ஓகே பை பை.